பக்கத்துல இருக்கிற டயல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும்போது எல்லாமே வந்து அந்த டயல்ஸ்ல தெளிச்சிருது. நம்ம அப்பப்போ வந்து நம்ம சோப் ஆயில், லிக்விட் வச்சு நம்ம கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அத வந்து இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுப்பு பக்கத்துல இருக்கிற அந்த டயல்ஸ வந்து ஒரு கிளாத்தால வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தொடச்சுக்கலாம். தொடச்சிட்டு இப்ப கட் பண்ணி எடுத்துட்டு, எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அளந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கிட்டோம். நம்மளுடைய அடுப்பு பக்கத்துல இருக்கிற டயல்ஸ்ல வந்து நம்ம நீட்டா அழகா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஈஸியா வந்து பின்னாடி இருக்கிற வந்து ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒரு கிளாத்த வச்சு நீங்க நீட்டா வந்து இழுத்துட்டே வந்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து பபிள்ஸ் இல்லாம காத்து உள்ள போகாம கரெக்ட்டா வந்து அந்த டயல்ஸ்ல வந்து ஃபிட் ஆயிரும். எனக்கு வந்து கீழ வந்து கொஞ்சம் இடம் பத்தல. அதனால சின்னதா பீஸா கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் அடுப்ப செட் பண்ணியிருக்கிறேன். இப்ப உங்க வீடியோல பார்த்தீங்கன்னாவே தெரியும். பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா லுக் அழகா இருக்கும். நீங்க நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டீங்கன்னா போதும். இதுக்கு நீங்க எந்த லிக்விட், சோப் எல்லாம் வச்சு யூஸ் பண்ண தேவையே இல்ல. கிச்சனுக்குள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம